வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கந்து வட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க அந்த கந்து வட்டியிலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. கந்து வட்டியில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைசா வட்டி. 2 பைசாக்கு வட்டி வாங்கியிருப்பாங்க, 3 பைசாக்கு வட்டி வாங்கியிருப்பாங்க, 5 பைசாக்கு வட்டி வாங்கியிருப்பாங்க, சில பேர் 10 பைசா கூட வட்டி வாங்கியிருப்பாங்க. இந்த பைசா வட்டியில் மாட்டிக்கிட்டு வருஷம் வருஷம் அவங்க அப்படியே போயிட்டே கடைசி வரைக்குமே வட்டி தான் கட்டிட்டு இருப்பாங்க தவிர அந்த அசல் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு பெரிய டாக்குமெண்ட்லாம் தேவைப்படாது. இருந்தாலும் சீக்கிரத்தில் கிடைக்குதுன்னு வாங்கிடுவாங்க. ஆனால் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருப்பாங்க. இவங்களை அசலை காட்டு இவங்க கட்டின வட்டி அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படி மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோவில் 5 விதமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்பர் 1, இந்த பைசா வட்டியை யார் வாங்குவாங்க? நம்பர் 2, இந்த பைசா வட்டினா என்ன? நம்பர் 3, இந்த பைசா வட்டிக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க? இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் வாங்கி வச்சுருப்பாங்க. நம்பர் 4, இந்த பைசா வட்டியை காட்டிலும் சிறந்த லோன் எது? நம்பர் 5, இந்த பைசா வட்டியை காட்டிலும் குறைஞ்ச வட்டி தரக்கூடிய லோன் வாய்ப்புகள் என்ன? நம்பர் 6, அப்படி லோன் தரக்கூடிய பேங்க் எது? நம்பர் 7, அப்படி லோன் வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒருவேளை அதுக்கு எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இல்லைனா கூட அந்த எலிஜிபிலிட்டி எப்படி வேறு வழியில் அது உருவாக்கலாம். ஸோ இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக அழைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பைசா வட்டியை யார் வாங்குவாங்க? நிரந்தர வருமானம் இருக்காது, அவங்களுக்கு வந்து சேலரி ஸ்லிப்போ அல்லது இன்கம் ப்ரூஃபோ எதுவுமே இருக்காது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க அல்லது ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான தொழில் ரீதியாக எந்த விதமான மாத வருமானத்துக்குண்டான சான்றிதழ்லாம் இல்லாமல் தான் இருப்பாங்க. இப்பேற்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கும், திடீர்னு ஒரு ஊருக்கு போக வேண்டியிருக்கும், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கும், ஏதாவது ஒரு தேவை இருக்கும் அவங்களுக்கு. அப்பேற்பட்டவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுதுன்னு போய் நிற்கும் பொழுது அப்பேற்பட்டவங்களுக்கு டக்குன்னு உதவி செய்கிறவங்க தான் இந்த பைசா வட்டி கொடுக்குறவங்க. பைசா வட்டி என்றால் என்ன? இந்த பைசா வட்டியை பொறுத்த வரைக்குமே எமர்ஜென்சிக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு 10,000 தேவைப்படுது, பத்திரத்தில் சைன் பண்ணிவிட்டு அந்த 10,000 வாங்கிறாரு. 10 பைசா வட்டின்னு அவர் சொல்கிறாரு. கொடுக்குறவர் 10 பைசா வட்டின்னு சொல்கிறாரு. அது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000 10 பைசா போட்டிங்கன்னா 1000. இந்த 1000 என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மாதம் ஒரு 1000 கட்டினே வரணும். இதுக்கு சில விதமாக டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நிபந்தனையின் பேரில் தான் இது தருவாங்க, சும்மா தரமாட்டாங்க. மொத்த தொகையை செலுத்தும் வரை நீங்கள் வட்டி கட்டிகிட்டே வரணும். எப்போ உங்கள்கிட்ட 10,000 வருதோ அப்போ மொத்தமாக கொடுத்துட்டு கடன் அடைச்சிக்கலாம். அது வரைக்குமே நீ இந்த 1000 கட்டிகிட்டே வரணும். ஒரு வேளை வந்து ஒரு அசலில் ஒரு 10,000 வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு 5,000 வந்துச்சு, அண்ணே இதாங்க நான் 10,000 இன்னும் 5,000 கழிச்சுக்கினேன், மீதி 5,000 மட்டும் வச்சு அதுக்கு மட்டும் வட்டி தரேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் நிபந்தனை பேரில் வந்துடும். இதெல்லாம் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அதே போல் ஒரு நபர் 10,000 வாங்கிட்டாரு, ஒரு வருஷமாக அது கட்டின்னு வராரு வச்சுங்களேன். 2024லேருந்து 2025 வரைக்குமே ஒரு கட்டிட்டு வராரு வச்சுங்களேன். இந்த 12 மாதம் 1000 கட்டியிருப்பார் இல்லையா, 12,000 வட்டி மட்டுமே கட்டியிருப்பார். வசூல் 10,000 அப்படியே தான் இருக்கும். ஸோ பாருங்கள், வட்டி தான் அதிகமாக கட்டியிருப்பார், அசல் அடையாது, அப்படியே தான் இருக்கும். இதுதான் வந்து பைசா வட்டி. இது ரொம்ப அநியாயமான ஒரு வட்டி. இல்லை 2வது பாயிண்ட்டாக நம்ம பைசா வட்டி எப்படி இருக்கும் பார்த்துட்டோம். 3வது பாயிண்ட்டாக பைசா வட்டிக்கு எப்படி கணக்கு போடுவாங்க பார்த்துட்டோம். 4வது பாயிண்ட்டாக இதுவே வந்து ஒரு அரசு வங்கியில் உங்களுக்கு இந்த ஒரு பைசா வட்டி போடுறாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் சொல்கிறேன். அரசு வங்கிகள் வட்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அசல் 1 லட்ச ரூபா வாங்குறீங்க வச்சுங்களேன், வட்டி ஒரு 12% பேர் ஆனம் போடுறாங்கன்னா 1 லட்ச ரூபா 12 மாதம் அப்படி போட்டாங்கன்னா வட்டி மட்டுமே 12,000 வருதுங்க. இஎம்ஐ 24 மாதம் எடுத்துக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இந்த 1 லட்ச ரூபாவை 24 மாதத்துக்கு வகுத்தாங்கன்னா 4,166 ரூபா ஒரு மாதம் வருது. அதே போல் 12,000 24 மாதம் அவங்க வந்து வகுத்துருவாங்க. வகுத்தாங்கன்னா 500 ரூபா வருங்க. ஸோ 2 அசல வட்டி சேர்த்து 4,666 ரூபா. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில வங்கிகள் மாதந்தோறும் கடைப்பிடிப்பார்கள், சில வங்கிகள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பர் குவார்ட்டர்லி கடைப்பிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 2026 1 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் வாங்குறீங்க, அசல் 4,166 ரூபா, மேலே சொன்ன கணக்குப்படி 4,166 ரூபா, வட்டி 500 ரூபா போடுறாங்க வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இஎம்ஐயாக 4,666 ரூபா வருது. அந்த மாதத்தோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா
க்ளோசிங் பேலன்ஸ் வரும்போது இந்த அசலை வந்து அந்த மெயினான ரூ. 1,00,000 கழிச்சிடுவாங்க. அப்படி கழிக்கும்போது 1,00,000க்கு ரூ. 4,166 கழிச்சாங்கன்னா ரூ. 95,834 வரும். இந்த ரூ. 95,834க்கு என்ன வட்டி 12% போட்டிங்கன்னா ரூ. 11,500. அதே போல் அந்த ரூ. 11,500 வகுத்து 24 மாதம் கால்குலேட் பண்ணோம்னா ரூ. 479 வட்டி வருது. நான் சொல்கிற கேல்குலேஷன் ரொம்ப டஃப் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நான் டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதே அமௌண்ட்டுக்கு வட்டி போட்டாங்க. இதே அமௌண்ட்டை வந்து 24 மாதமாக உங்கள் வந்து வகுக்கும்பொழுது ரூ. 3,993 வருது. இதை நெக்ஸ்ட் மந்த்து கணக்கு வருது, இல்லாட்டி 3 மாதத்துக்கு ஒரு கணக்கில் எடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ரூ. 95,834க்கு என்ன வட்டியோ என்ன அசலோ அப்படி கொண்டு வருவாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் அசலும் வட்டியும் சேர்ந்து அடையும். 2வது ஒவ்வொரு காலாண்டு அல்லது ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுவாங்களா, வட்டி கம்மியாயிட்டே வரும். உங்களை அசலும் கம்மியாயிட்டு வரும், வட்டியும் கம்மியாயிட்டு வரும். அசல் குறைய குறைய இருக்கக்கூடிய அசலுக்கு தான் வட்டி போடுவார்கள். இதுதான் வந்து கவர்மெண்ட் பேங்க். நம்பர் 5 யார் இந்த லோனை தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பேங்க் தான் தருவாங்க. அவங்க தான் பாதுகாப்பான இந்த விஷயத்தை செய்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் பேங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 6 அந்த கவர்மெண்ட் பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்கள். தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வங்கிகள். இந்த கூட்டுறவு சங்கங்கள், தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப் வந்து நம்ம லோன் வாங்கத்தை காட்டிலும் ஆப்பில் தகவல்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அப்ளை பண்ணுறதுலாம் வந்து நீங்கள் டேரெக்டாக பண்ணது தான் நல்லது. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக நீங்கள் இருக்கணும். இந்த கூட்டுறவு சங்கத்திலையோ அல்லது கூட்டுறவு வங்கிகளையோ ஒரு பேங்க் ஹோல்டராக நீங்கள் இருக்கணும். குறைஞ்சது 5 மாதத்துலேருந்து 6 மாதம் இருக்கணுங்க. லோன் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இருக்கணும். நல்ல டிரான்சாக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் சேலரி ஷிப்லாம் தேவையில்லை. நீங்கள் மாதம் வாங்கக்கூடிய சம்பளம், தினமும் சம்பாதிக்கக்கூடிய பணம், இதெல்லாம் போய் கூட்டுறவு சங்கத்தில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா 6 மாதம் டிரான்சாக்ஷன் போதுமானது. ஸோ நல்ல டிரான்சாக்ஷன் காட்டிட்டீங்கன்னாவே போதும். 3வது உங்கள் கூட ஒருத்தர் கோ அப்ளிகேட் வேணும். உங்களை போல கஷ்டப்படக்கூடிய உங்கள் நண்பர்கள் இருந்தால் அவரோடு சேர்ந்து இந்த மாதிரி லோனை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவருக்கும் லோனு கிடைக்கும், உங்களுக்கும் லோன் கிடைக்கும். ஸோ 2 பேரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்லா காட்ட போகிறீங்க. இதுக்கு சேலரி ஸ்லிப் தேவையில்லை. உங்களுடைய அக்கௌண்ட்டில் நல்ல டிரான்சாக்ஷன் இருந்தாவே போதும். ஸோ உங்களுக்கு அவர் சூரிட்டி, நீங்கள் அவருக்கு சூரிட்டி. ஸோ கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கணும். ஒருவேளை உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா அது கிடைக்கும், பிரச்சனையே இல்லை. ஸோ 4வது முக்கியமான விஷயம், ரேஷன் கார்டு அல்லது ஸ்மார்ட் கார்டு மிகவும் முக்கியம். பேன் கார்டு ரொம்ப முக்கியம். இன்கம் ப்ரூஃபுக்கு தான் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க எடுத்து நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப் கொடுத்துருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அப்படியே படிக்கிறேன். இது நீங்கள் ஆப்பில் அப்ளை பண்ண வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்றதுக்காக தான் நான் அப்படியே படிக்கிறேன். கடன் விண்ணப்பம் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. இணைய வழி கடன் விண்ணப்பம் போட்டு எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கணும் அதோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. நான் அப்படியே பட்டுன்னு படிச்சுட்டு போகிறேன். பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் எந்த பிரான்ச்சு எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, நீங்கள் முக்கியமாக கவனிக்கணுமா ஆதரவற்றவரா, விதவையா, மாற்றுத்திறனாளியா, இவங்களுக்குலாம் தனியாக வந்து விஷயம் இருக்குது, பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை தான் முக்கியமாக சொல்கிறேன். இது இல்லாமல் இன்கம், மந்த்லி இன்கம் எவ்வளவு அது கேட்குறாங்க. அதே போல் ஆதார் கார்டு, பேன் கார்டு கேட்குறாங்க. எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. ஸ்மார்ட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. கம்யூனிட்டி, மதம் எல்லாமே கேட்குறாங்க. இந்த கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே உங்கள் கூட லோன் வாங்கக்கூடிய கோ அப்ளிகேட்டும் கேட்பாங்க. இது வந்து வெறும் ஆப்பில் இருக்கிறத அப்படியே நான் படிக்கிறேன். சரிங்க, இதை வந்து சொல்லிட்டீங்க. இது எப்படி நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா, உங்கள் பேங்க், அதாவது உங்கள் நியரஸ்ட் கூட்டுறவு சங்கங்கள், தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள், தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி, இங்கே போய் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ரூ. 500 இருந்தாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். பெருசாக ஒன்றும் அவங்க கேட்கல. ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதே போல் உங்கள் நண்பரையும் ஓப்பன் பண்ண வைங்க. உங்கள் பணத்தில் நல்ல டிரான்சாக்ஷன் போடுங்க. தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கூட்டுறவு சங்கங்களில் இது போல் நிறைய வாய்ப்புகள் வச்சுக்கிறாங்க. நம்மளை போல் கஷ்டப்படுறவங்களை தான் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பயந்துக்கிட்டு சில விஷயங்கள்லாம் கேட்க போகிறாங்கன்னு பயந்துகிட்டே விட்டுருவோம். பெரிய விஷயம் தான் இல்லை, ஒரே விஷயம் தான் நம்மகிட்ட பிரச்சனை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப். ஸோ அந்த 6 மாதம் வரைக்கும் பொறுத்து நல்ல டிரான்சாக்ஷன் காட்டிட்டீங்கன்னாவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமௌண்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிரான்சாக்ஷன் என்னும்போது சில பேருக்கு பிரச்சனை வரும். நான் வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கினோன்னே காலியாகிடுது, நான் எங்கே டிரான்சாக்ஷன் காட்டுதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தாங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் எடுத்து அந்த டெபிட் கார்டை உங்கள் அம்மாவோ அல்லது அப்பாவோ அவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களோ அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு டிரான்சாக்ஷன் காட்டிட்டு அவங்களே எடுத்துக்க சொல்லிவிடுங்க. அது போல் உங்கள் நம்பகமானவங்கிட்ட கொடுத்து அப்படியே டிரான்சாக்ஷனுக்காக அதை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். நீங்கள் அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியல கூட உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஒய்ஃபோ அல்லது கணவனோ அதாவது நெருங்கிய உணர்வுகிட்ட கொடுங்க. அவங்களால டிரான்சாக்ஷன் காட்டினாவே போதுமானது. உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பைசா வட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட்டு இந்த விஷயம்லாம் செய்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.